அதுவாக மாறிவிட்டாரா? எப்படி? பிரைஸ் தி லார்ட். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். தொடக்க நூல் ஆதியாகமம் 3:19. ஆம், ஆண்டவர் ஆதாமை சபித்ததின்படி மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் ஒரு நாள் மரணத்தை சந்தித்தே ஆக வேண்டும் என்பதுதான் அவருடைய நியதி. பணக்காரராக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், படித்தவனாக இருந்தாலும், படிக்காதவனாக இருந்தாலும் ஒரு நாள் மரணத்தை சந்தித்துதான் ஆக வேண்டும். உடலில் இருந்து உயிர் பிரிந்தவுடன் அவர் அதுவாக மாறிவிடுகின்றார். அவ்வளவுதான் உடலுக்கு மதிப்பு. ஆம் அன்பானவர்களே, இப்படிப்பட்ட அழிந்து போகக்கூடிய உடலுக்கு நாம் எவ்வளவு பிரயாசப்படுகின்றோம். நம் அழகிலும், உடையிலும், உணவிலும், இருப்பிடத்திலும் என்று எவ்வளவு நாட்கள், எவ்வளவு பணத்தை நாம் செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். அனைத்தும் மாயை என்று சபை உரையாளர் பிரசங்கி சொல்லுவதை நாம் விவிலியத்தில் காண்கின்றோம். ஆம் அன்பானவர்களே, இந்த இடத்தில் மாவீரன் அலெக்சாண்டர் கூறிய காரியம் எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. அவர் இறப்பதற்கு முன் தன் தளபதிகளிடம் இவ்வாறு சொன்னாராம்: எனக்கு 3 ஆசைகள் இருக்கின்றன, அந்த ஆசைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். முதல் ஆசை, அதாவது எனது சவப்பெட்டியை மருத்துவர்கள்தான் தூக்கி கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் மருத்துவர்களால், எந்த மருத்துவராலும் உடலுக்கு உயிரை கொடுக்க முடியாது, அதாவது மரணத்தை தவிர்க்க முடியாது என்று அவர்கள் உணர வேண்டும், உலகம் உணர வேண்டும். இரண்டாவதாக, எனது சவப்பெட்டியின் இரு மருங்கிலும், அதாவது எனது சவப்பெட்டி செல்லும் வழி எங்கிலும் நான் இதுவரைக்கும் மிகவும் கஷ்டப்பட்டு உழைத்து போர்களை வென்று என் கஜானாவில் சேர்த்து வைத்திருக்கின்ற அனைத்து வெள்ளி, தங்கம், வைரம், வைடூரியம் அனைத்தையும் மலர் போல நீங்கள் தூவிவிட வேண்டும். அதுதான் எனது இரண்டாவது ஆசை. அப்பொழுது உலகம் அறிந்து கொள்ளும், பணத்திற்கு பின்பாகவும் பதவிக்கு பின்பாகவும் செல்வது வீண் நஷ்டம் என்று. மூன்றாவதாக, எனது 2 கைகளையும் சவப்பெட்டிக்கு வெளியில் தெரியும்படி நீங்கள் வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் உலகம், இவன் பிறக்கும் பொழுது, நாம் பிறக்கும் பொழுது எதையும் கொண்டு வரவில்லை, திரும்ப போகும் பொழுதும் எதையும் கொண்டு போவதில்லை, அதனால் நாம் இங்கு வாழும் பொழுது இந்த பின்பாக நாம் அழைவது எல்லாம் நஷ்டம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று சொன்னாராம். எவ்வளவு உண்மை அன்பானவர்களே! ஆவி, ஆத்துமா, உடல், இம்மூன்றையும் உள்ளடக்கியவன்தான் மனிதன். மனிதன் இறக்கும் பொழுது மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் அவன் மண்ணுக்கே திரும்புவான் என்று நாம் சபை உரையாளர் பிரசங்கி 3:20 பார்க்கின்றோம். ஆவி தன்னை படைத்த தேவனிடத்திற்கு திரும்பி போகும் இறக்கும் பொழுது, அதாவது சபை உரையாளர் 12:7. ஆனால் ஆத்துமாவோ மகிமையான ஆண்டவரின் பிரசன்னம் நிறைந்த பரலோகத்திற்கோ, யூதா 1:24, அல்லது பிசாசுகளுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் அமைக்கப்பட்ட நரகத்திற்கோ செல்லும், மத்தேயு 25:4 என்று நாம் அறிந்து கொள்கின்றோம் விவிலியத்தின் மூலமாக. அன்பானவர்களே, இதில் மிகவும் முக்கியமானது ஆத்துமாதான் என்பதை நாம் நன்கு அறிய வேண்டும். ஏனென்றால் அன்பான ஆண்டவர் சொல்லுகின்றார், மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தன் ஆத்துமாவை இழந்தால் அவனுக்கு என்ன லாபம் என்று மத்தேயு 16:26. இந்த விதமாக நாம் எல்லா காரியங்களையும் நாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு ஆண்டவர்தான் முக்கியம் என்று ஆண்டவரின் பின்னால் நாம் சென்றோம் என்றால், 3 யோவான் 1:2 சொல்லுவது போல, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன் என்று சொல்லப்பட்ட விதமாக நாம் சந்தோஷமாக இருப்போம். பரலோகத்தில் ஆண்டவரோடு அவருடைய பிரசன்னத்தில் நீடூழி காலமாக, கோடான கோடி வருஷமாக நாம் இருப்போம் என்பதில் சந்தேகமே இல்லை. ஜெபம் செய்வோம். அன்பின் தேவனே, நாங்கள் எப்பொழுதும் ராஜா உமது அருகிலேயே இருக்கத்தக்க வகையில் நீர் வரும்பொழுது நாங்கள் மறுரூபமாகி உமது பிரசன்னத்தில் திளைக்க
தக்க வகையில் நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை புரிந்தருளும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.